அதான் வழி நல்லா இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன ஒரு ஆடிஷன் தான். என்ன பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்லாம் வந்து அவங்க வந்துட்டு அவங்க சின்ன வயசுல வந்துட்டு நடிக்க போயிருந்தாலும் எப்படி இருக்கும். இப்போ விஜய், அஜித், சூர்யா எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்களும் ஆரம்ப கட்ட காலத்துல வந்துட்டு வாய்ப்பு கேட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும் பார்ப்போம். இந்த இன்டர்வியூக்காக ஒரு ஆடிஷன் தான், ஒரு சின்ன ஒரு சினிமா ஆடிஷனு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் ராகவன் எத்தனை பேர் தெரிவிங்க? அதெல்லாம் தெரியாம இருக்காது உங்களுக்கு. ஸோ இவர் வந்து இவர் தான் வந்து ஒரு டைரக்டர். இவர் தான் வந்து நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ண போறாரு. இப்போ சரி, நடிகர்லாம் இன்டர்வியூ வந்தா எப்படி இருக்கும் சின்ன கற்பனா பார்ப்போம். இந்த ஷார்ப் மட்டும் கொஞ்சம் கம்மி, பேஸ் மட்டும் கொஞ்சம் லெவல் ஏற்றிங்கண்ணா. ஹலோ செக், ஹலோ செக், ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். கொய்யல நல்லா இருக்கியா? கருப்பு சட்டை உன்னதான் நல்லா இருக்கியா? சரி, இப்ப நான் ஒரு படம் எடுக்க போறேன். போட்டோ கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டா. டேய், இப்ப நான் ஒரு படம் எடுக்க போறேன். அந்த வாலி வேற கத்தது லபலபானே திருப்பிடுறேன். ஷார்ப் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேச கொஞ்சம் ஏத்து. அப்படியே கொஞ்சம் பேச கொஞ்சம் ஏத்து. ஓகே, என்னோட படத்துல முதல்ல நடிக்க வர போது யாருன்னு பாப்போம். யாரு அது? இளைய தளபதி விஜயா? வாங்க. ஏன் விஜய்க்கு யாரும் கை தட்ட மாட்டீங்க? ரசிகர்லாம் இல்லையா? ஓ, ஏன் அப்படி தட்டுன்னு இருக்க? வா வா வா, இளைய தளபதி விஜய் வா. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களுக்கும் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி நம்மளுக்கும் வணக்கம்னா. டேய், அது என்னடா ஆனா உன்ன நெஞ்சில குடி இருக்கும், ரோட்ல செடி இருக்கும், தலையில முடி இருக்குன்ற நெஞ்சு ஃபுல்லா குச்சா குடி தாண்டா இருக்கும். என்ன எதுக்கு வந்த ஒழுங்கா சொல்லு. ஏய், வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். அதுல தோக்குறோம் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இப்படியே பேச உன்னை எவன் சேப்பான்? கேக்குற எவன் சேப்பான்ற? வந்துட்டேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட்டு போயிருந்தேன். வேணா சொன்னா கேட்க போற. எல்லா படத்தையும் பாட்டு தெரியுங்க, பாடி தொலை. ஏய், ராமா 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 ராம கிட்ட வில்ல கேட்ட, பீமா 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 கிட்ட விதைய கேட்ட. இவ்வளவு கேட்டிய? டைரக்டர் கிட்ட ஒரு நல்ல கதையை கேட்டியா? பழகையில அப்ப எனக்கு பழக போயிட்டு வாடா. ஏய், அந்த பயம் இருக்கணும். அதுக்கு படம் சுறா பாக்கணும். ஹலோ, என்ன இப்படி பேசுறீங்க? நான் எத்தனை படத்தை எவ்வளவு கெட்ட போட்டு நடிச்சுக்க தெரியுமா? என்னது கெட்டப்பா? உன் கெட்ட பத்தி எனக்கு தெரியாதா? கட்சி பத்திக்கு தலையில கட்டினது சுறா, அதே கட்சிப்ப காலில் கட்ட திருமல, அதே கட்சிப்ப கழுத்தை கட்டினா போக்குறி. யார ஏமாத்தலாம் பாக்குற? ஹலோ, இருங்க. ஏன் அழகிய தமிழ் படத்தை கட்சிப்ப யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு அதைத்தான் நம்பிதா கிட்ட குத்துட்டிய. அதை வச்சு ஃபுல்லா பொண்ணு ஓட்டுச்சு. ஏய், எனக்கு ஊர்ல யாருக்கும் இல்லாத கெட்ட பழகம் எனக்கு இருக்கு. அப்ப 10 மணி டாக்டர் ஒருத்தர் வருவாரு, அவரை போய் கன்சல்ட் பண்ணுப்பா. சரிங்க, நான் வரேன். போயிட்டு வராத. ஒரு 2 வாரம் நல்ல படம் நடிச்சுட்டு அப்புறம் வா. எல்லாரும் வந்து அத்தை இப்படியே பண்றாங்களே. அத்தது யாரா? யாரு? தலையா? வா 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 சீர வா. கண்ணாடி போட்டு தான் வருவாரு. ஒரு 2 நிமிஷம் நடப்பாரு. கேட்டா டான்ஸ் ஆடுவாரு. நம்மளும் அதை ஏத்துதான் ஆகணும். வாங்க தலை வாங்க. ஏய், மணி 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 மணிமா. ஏம்மா, மணி 9:40. மூடிடுவாங்க, ஆடிட்டு வரோம். இது நம்ம மெட்ராஸ் கிடையாது. சீக்கிரம் வந்து சொல்லு. ஏய், மணி மணி மணிமா. ஏம்மா முனிமா, உனதான் கூப்பிடுற நடிகை தலை, என்னன்னு கேளு. ஏய், நான் தனியாள் இல்ல. பின்ன சித்தாளா இல்ல கொத்தனாரா இல்ல மேஸ்திரா? யாரா? ஏய், என் பின்னால ஒரு கூட்டமே இருக்கு. தம்பி, உன் பின்னால இல்லப்பா, திரும்பினா என் பின்னால கூட்டம் இருக்கு, நல்லா பாரு. இந்த திருப்பதி இறங்கி போர்வல்ல, ஏறி போர்வேன். டேய், திருப்பதிக்கு நீங்கடா. சந்திரபாபு நாயுடு வந்தாலும் ஏறிதான் போனோம். புரிஞ்சா? புதுசா சொல்லு. தம்பி, மயில் வாகனம் தலைக்கு முதல்ல டை வாங்கினப்பா. புள்ள வெள்ளை வெள்ளையா இருக்கு பாரு. நான் பார்த்து வளர்ந்த வீட்டு மரம்ல என்ன கலைச்சா எனக்குள் கோர் கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. தம்பி, அது உனக்கு வந்த கூட்டம் இல்ல, இங்க தமிழ் சங்கத்துக்காக வந்த கூட்டம். அது எது? அதுவா? அது என் ஆளு. அதுவும் என் ஆள் தான்டா. டேய், எல்லாமே என் ஆள் தான்டா. என் ஆபீஸ்ல ஆபீஸ் பாய் கவுண்டர் எல்லாம் என் ஆள் தான். புரியுதா?
வாழ்க்கடுத்து வட்டம் எப்பா சுத்தம் போயிட்டு வாப்பா. அடுத்தது யாரு? யார்? சூர்யா. வா வா, ஓடியா 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 ஓடியா, சீரவா சீரவா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா. மூடிட்டு போறியா? சொல்லு. இல்லடா, கண்டிப்பா இந்த இடத்துல ஒண்ணு சொல்லி ஆகணும். நான் கண்டிப்பா ஜோ பத்திக்க சொல்லி ஆகணும். ஏண்டா இவ்வளவு பெரிய ஷோ நத்துறோம், அத பத்தி 4 வார்த்தை பேசுறேன். நான் எங்க போனாலும் ஜோ பத்தியே சொல்லிட்டு இருக்கிறான். நேத்து அப்படிதான் ஒரு சா வீட்டுக்கு போனேன், அங்கேயும் ஜோ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல. டேய் உன் படத்தை ஆடிஷன் பாக்கலடா, அத பத்தி சொல்லு. ஏய் டாடு விட்டு டாடு, கட்ட விட்டு கட்டம் முண்டா. என்ன சொல்ல போற சொல்லு. ஏய் ஓய் அடிச்சா உடல் வெயிட்டா. என்ன சொன்ன? ஓய் அடிச்சா உடல் வெயிட்டா. ஈச்சோ போனாலும் அனுஷ்கா உன்னோட ஹைட்டா. என்னங்க என்ன கலாக்கிறா? தூக்குற வீட்டுக்கு 2 பேர், தெருக்கு 10 பேர், ஊருக்கு 50 பேர். டைரி கட்டவா டைரி கட்டவா டைரி கட்டுவா. ரொம்ப ஏறி கட்டாதடா, லேடிஸா இருக்காங்க, அதால பாத்து பாத்து. தப்பு இல்ல. நல்ல படம் நடிக்க துப்பு இல்ல, இங்க வந்து தப்பு இல்ல கொப்பு இல்ல எடுக்கிறா. கண்டிப்பா நான் இத பத்தி மாயா பத்தி சொல்லி ஆகணும். அப்படியே உங்க ஆயா பத்தியே சொல்லிடுப்பா. இந்தாடி கேட்டுப்போ. தம்பி உங்ககிட்ட ஒண்ணு தெரியாம கேக்குறேன், ஒரே விஷயம் கரெக்டா சொல்லிட்டு போ. தம்பி சிங்கம் 2க்கும் சிங்கம் 3க்கும் என்னப்பா வித்தியாசம்? நான் சிங்கம் 2ல கத்திட்டே பேசுவேன், சிங்கம் 3ல அப்போ கத்திட்டே தான் பேசுவேன். ரொம்ப சந்தோஷப்பா, போயிட்டு வா. அத்து யாருப்பா? வா 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 வா. யாரு? பீப் சாங்கா? வா ஓடியா ஓடியா ஓடியா, சீரவாப்பா. கல்லாசல்லா கல்லாசல்லா கல்லாசல்லா. தலை கொஞ்சம் கல்ச்சர் ஆகுது, இங்க வா. எங்க போயிட்டு வந்த? ஓ அதம்மா சிம்பு வந்துருச்சு வம்பு. சொல். என்னங்க இப்படி மேக்கப் பண்ணிட்டீங்களா? சோ நான் பீப் சாங்லாம் பாட மாட்டேங்க, நீங்க மேக்கப் பண்ண. நான் ஏன் கருப்பு சார் ஒன்னதான் கேக்குறேன், நான் மேக்கப் பண்ணாத சொல்றேன்ல. ஹலோ ஆக்சுவலா பார்த்தாங்க நடிக்க வந்திருக்கேங்க, இங்க யூரோ சான்ஸ்க்காக வந்திருக்கேன். தம்பி அதான்ப்பா, நீ ஏன் வந்திருக்க? ஹலோ நானும் யூரோ சான்ஸ்க்காக வந்திருக்கேங்க. தம்பி அதான் கேக்குறேன், நீ ஏன் வந்திருக்க? உனக்கு நடிக்க தெரியுமா? ஆக்சுவலா பார்த்தோம் எனக்கு இதான் பிரச்சனை. என்னப்பா? எனக்கு நடிக்க தெரியாதியா? அதான் ஊருக்கே தெரியுமே. வேற சொல்லு. ஏய் நான் விரலாற்ற பையன் இல்ல, விரல விட்டாற்ற பையன். தம்பி விரல விட்டு ஆடுறது பதிலா வெளில காவாச்சுனுக்குது, கொஞ்சம் குச்சி விட்டு ஆட்டுப்பா. லோ இவ்வளவு பேசுறீங்களா? என் டான்ஸ பாத்துருக்கீங்களா? ஏன்டா பாக்கல? பார்த்து முடிஞ்ச 10 நிமிஷம் நீ பாட்டு ஆடுவிய, அது கூட பரவாயில்ல. உங்க அப்படியே கூட்டம் வந்து ஆடுவ பார், அத கேட்க சொல்றியா? ஏய் நான் கண்ணாடி மாதிரி, அப்ப பின்னாடி வா. நிறைய பொண்ணுங்க வந்து தலை சீவனமா. ஓ தேங்க்யூ தேங்க்யூ மாம். கைதட்டிய அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை மன தெரிச்சு கொண்டு நன்றி. அடுத்தா வந்து எல்லாமே போதும், எங்க போனாலும் ஒரு விஷயம் ஒன்று கேட்பாங்க, அதை தான் இப்ப நான் பண்ண போறேன். நீங்க கேட்டா அதை நான் பண்ணுவேன். என்னம்மா? அர்ஜுனா? அதாவது நான் ஒண்ணு கேட்க போறதா சொன்னேன், அது கரெக்டா ஒரு அர்ஜுன் ராமன். சரி சொல்லுங்க, கண்ணாடி கட்டிப்பாரு. சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க. லாரன்ஸா? லாரன்ஸ் டான்ஸா? அதான் ஆட போறேன். நாகேஷ் மாதிரி போட்டுக்கணும் அப்ப நினைக்க போறேன். நீங்க டை மாதிரி ஒருத்த கட்டு வந்திருக்கேன், அப்ப நீங்க யோசிக்கணும். சரி சார், உங்களுக்கு என்ன டான்ஸ் வேணும்? சூப்பர் ஸ்டார். அங்க அங்க தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க. மால் ஜெசி மாடா பசு மாடா? எங்க இருக்குமா? ராமராஜனா? ஓகே. இல்ல வேற சொல்லுங்க, வேற ராமராஜன், வேற வேற சத்யராஜ், யாருங்க? பாக்யராஜ், வேற இன்னும் டிஃபரெண்டா கேளுங்க. நம்பியார். யாரா? பவர் ஸ்டார். வேற வேற மேல 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 நம்பியார். சரிங்க, கேட்டுங்க, கேட்டுதானே காதை வாங்காம இருக்கேன். யாருங்க? கவுண்டர் மணியா? டிஆர் பாலையாவா? ஆர்யா மாதிரி ஆடுங்க பாப்போம். எம்ஜிஆரா? யாருக்கு எம்ஜிஆர் கேட்டது? அக்கா கொஞ்சம் எழுந்து கை தூக்குங்க. கேட்டாடா அக்கா, எம்ஜிஆர் கேட்டாடா, எம்ஜிஆர் கேட்டாடா. அடுத்தது ஆர்யா. ஆர்யா. ஏய் யாரையா? சரி ஓகே 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 ஓகே. ஒன்னொன்னா வந்து ஐயா நீங்க வாங்க. யாரு? சூர்யா? சரியா தான் கேட்டிருக்கீங்க. சூர்யா ஆட்டிக்கிட்டாப்பா. கேட்க கூட தலைவா, அவங்களை கேட்க வேணா தலைவா. வாங்க வாங்க.
சிவாஜியாங்க? ஏங்க என்னங்க நீ இவ்வளவு யூத்தா இருக்கீங்க, சிவாஜி கேக்குறீங்க? அப்படிங்க எல்லாம் ரிவேர்ஸா இருக்குங்க. வயசானவங்க எல்லாமே நமிதா கேக்குறீங்க, வயசு பொண்ணுங்க எல்லாமே எம்ஜிஆர் கேக்குறீங்க. என்னங்க டேஸ்ட் இதெல்லாம்? ஓகே, யாருங்க அக்கா கை காட்டுறாங்க, சொல்லுங்க. கபாலியா? இல்ல அவங்க அதுதான் சொன்னாங்க ரஜினின்னு. இங்க பாருங்க, ரஜினிகாந்த் சொல்லிட்டு அது கபாலியா இருக்கட்டும், பாஷா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே டான்ஸ் ஆடுவேன். ரஜினி டான்ஸ் ஆடுவாங்க, கபாலி கேட்டாலும் சரி. பல மாடலேஷன் கேக்குறாங்க, பரவாயில்ல, நல்லதான் ஓடி நம்ம டைம் பாஸ் ஆகுது இல்லையா? தம்பிங்களா காது முட்டு போறான். யாருங்க? கமலஹாசனா? சலங்கோலியா? கரெக்டா சொல்லுங்க. சலங்கோலியா? சலங்கோலி கமலா இல்ல தசோதர கமலா? சலங்கோலி. அப்போ சலங்கோலி கமல்னா அப்போ நம்ம பரதநாட்டியம் தான் ஆடணும். ஓகேங்களா? யாரோ மூன்றாம் பிற கமல். யாரு? மூன்றாம் பிறை கமலா? அப்போ என்னன்னா ஒரு சலங்கோலி, நீங்க மூன்றாம் பேர் மிக்ஸ் பண்ணிடுறேன், டியூஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுல ஒரு மிஸ்டேக் வந்தா கூட நீங்க ஏறி வந்து நம்ம டால குத்துருப்போங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அண்டா பின்னாடி எடுத்துட்டு வரட்டா? எதுக்கு? இந்த மூன்றாம் பிற கமல் டான்ஸ் ஆடுறது. ஓ, பிரியாணி இப்பெல்லாம் நீங்க அண்டா தான் சாப்பிடுறீங்களா? சரி, ஓகே. சொம்பு வேணாலும் இருக்கு. இருந்து நான் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறேன். சரி, ஓகே. ஓகே, இப்போ வந்து நீங்க எல்லாமே வந்து எம்ஜிஆர் சாங் கேட்டிருக்கீங்க. அதனால எம்ஜிஆர் இப்போ முதல்ல வந்து எப்பவுமே சீனியர் தான் பண்ணோம்.